தொகுதியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வெற்றி பெற்று கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் உங்களுக்கு தெரியும் என்ன நடந்ததுன்னு, ஆட்சி அமைப்பதில் யாருக்கும் தனி மெஜாரிட்டி இல்லாத நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சேர்ந்து ஆட்சி அமைக்க வேண்டும் என்று கருத்தை கூறியதால் 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு தனிக்குழுவாக இருந்தோம். கட்சியிலிருந்து எங்கேயும் போகல. தமிழக வெற்றி கழகத்திற்கு நம்ம சப்போர்ட் பண்ணலான்னு சொல்லி சொன்னோம். அதில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளால் மாவட்ட செயலாளர் பதவியிலிருந்து எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளால் இன்றைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் தளபதி அவர்களுடைய தலைமையை ஏற்று கழகத்தில் கழக பொதுச் செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் ஆனந்த் அவர்கள் முன்னிலையில் கழகத்தில் இணைத்துக் கொண்டோம். அதன் பிறகு நேற்று தமிழக முதலமைச்சர் அவர்கள் பனையூர் அலுவலகத்திற்கு எங்களெல்லாம் வரவழைத்து உரிய மரியாதை கொடுத்து சால்வை அணிவித்து எங்களை கௌரவித்தார்கள். இன்று கரூர் மாவட்டத்திற்கு வந்து கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் குளித்தலையில் அவருடைய அலுவலகத்தில் அவரை சந்தித்தோம். கழக நிர்வாகிகளை சந்தித்து மேற்கு மாவட்டத்தில் மாவட்ட கழக செயலாளர் பால் அவர்களையும் அவருடைய அலுவலகத்தில் சந்தித்து அவருக்கு சால்வை மதி அவர்களை சந்தித்து சால்வை அணிவித்தோம். கழக நிர்வாகிகள் இப்போ இளைஞர்கள் எல்லாம் இருந்தாங்க. எல்லா நிர்வாகிகளையும் பார்த்தோம். தொடர்ந்து வெற்றி கழகத்தோடு தமிழக வெற்றி கழகத்தோடு இணைந்து மாவட்ட கழக செயலாளர் மற்றும் மற்ற நிர்வாகிகளோடு இணைந்து என்னோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து இணைந்தவர்களும் சேர்ந்து கழக பணியாற்றி வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் கரூர் இடைத்தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் மிகப்பெரிய மகத்தான வெற்றியை பெறுவதற்கு பாடுபடுவோம் என்று கூறி இந்த நல்லாட்சி தொடர வேண்டும். தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் ஒரு ஊழல் இல்லாத ஆட்சியை, ஒரு வெளிப்படைத்தன்மையான ஒரு ஆட்சியை தமிழகத்திற்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிறார். அதன் அடிப்படையில் என்னோடு வந்த நிர்வாகிகளும் இங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் இணைந்து சிறப்பாக செயல்பட்டு இந்த இயக்கத்தினுடைய வெற்றிக்காக பாடுபடுவோம். தமிழக முதல்வர் கரூர் வருகைக்கு இந்த ஏற்பாடு எப்படி இருக்கு? 10ஆம் தேதி வர்றதாக சொன்னாங்க. நேற்று அங்கேயே என்கிட்ட மாவட்ட செயலாளருக்கு பேசின நேற்று இப்போ தான் வந்திருக்கிறோம். 10ஆம் தேதி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கரூர் வருகையில் இருக்கிறார். அதற்கான ஏற்பாடுகளை சிறப்பாக செய்து அந்த பணிகள் மும்முரமாக நடைபெறும். இந்த ஒரு நாள் வரலாம் 2 நாள் வரலாம். அது எனக்கு நேற்று அங்கே இருந்தது எனக்கு தெரியல. ஒரு நாளாக 10ஆம் தேதி மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. 10ஆம் தேதி மட்டும் சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால கூடி சீக்கிரமே உங்களுக்கு வந்து அவருடைய டீட்டெயில் கொடுப்பாங்க. முடிவு ஆகலை. இடம் எல்லா டீட்டெயில்ஸும் 2 நாளில் சொல்லிடுறேன். மூணு பேர் மட்டும் சேர் எடுங்க.